ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை மிஸ்டர் பொண்ணு வாய்ஸ் ஓவர். இன்னைக்கு நம்ம சேனலில் ஒரு வெறித்தனமான ஹாரர் மூவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோ ஒரு மியூசிக்கல் பாக்ஸை கையில் வச்சு பார்த்துட்டு இருப்பாரு. ஹீரோயினி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால அந்த ஏணி மேலே நின்றுட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கேருந்து கால் ஸ்லிப்பாகி கீழே விழுகிற மாதிரி இருக்கும். நல்ல வேலை ஹீரோ தாங்கி பிடிச்சிட்டு, என்னம்மா நீ இந்த மாதிரி டைமில் இப்படிலாம் வேலை பார்க்கலாமா, அதுவும் வயிற்றுல 2 குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருப்பான். சரி நான் ஆஃபீஸ் போயிட்டு வரேன்ட்டு கிளம்பும் போதே அவளுக்கு பிரசவ வலி வேற வந்துடும். சரின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணான். 2 குழந்தையில ஒரு குழந்தை தான் உயிரோடு இருக்கும், ஒரு குழந்தை இறந்தே பிறக்கும். இதை பார்த்துட்டு 2 பேருமே கஷ்டப்படுவாங்க. ஆனால் ஹீரோயினி தான் ரொம்பவே கஷ்டப்பட்டு அழுவா. தென் நம்ம ஹீரோவும் ஹீரோயினியும் வீட்டுக்கு வருவாங்க குழந்தையோட. அங்கே வேலை செஞ்சுட்டு இருக்க அந்த சர்வெண்ட்டுமா 2 குழந்தை பிறக்க போகுதுன்னு நினச்சி 2 தொட்டில் 2 குழந்தைக்கான திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சிருப்பா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினும் இன்னும் கஷ்டப்படுவா. அந்த சர்வெண்ட்டுமா, நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க மேம், அந்த குழந்தையும் உங்கள் கூட தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துவா. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நல்லா வளர்ந்துருவா. ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் காட்டுவாங்க. அந்த குழந்தைக்கு அன்னைக்கு தான் பர்த்டே போல். சரி கேக்லாம் எடுத்து வந்து வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அப்பா அம்மா 2 பேருமே கேக்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் அந்த குழந்தையா ஏதோ பித்து பிடிச்ச மாதிரியே வரும். கேண்டிலில் கூட ஊதாது. அவள் பாட்டுக்கு போயிட்டு உட்காந்துட்டு அந்த மியூசிக்கல் பாக்ஸே பார்த்துட்டு இருப்பாள். அதை பார்க்கும் போது ஹீரோயினுக்கு ஒரு மாதிரியாக இருக்கும். ஏன் நம்ம பொண்ணு இப்படி பண்ணுறா, ஒழுங்காக பேச மாட்டா, சிரிக்க மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுவாங்க. அந்த அன்னைக்கு நைட்டு 2 பேருமே தூங்கிட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோயினுக்கு ஒரு கனவு வரும். குழந்தை அவள் கிட்ட வரா மாதிரியும் அவளுக்கு எழுத்தாப்புல நின்று ஒரு பேய் அந்த குழந்தைய பிடிச்சி இழுத்துட்டு போகிற மாதிரியே கனவு காணுவா. அவளை தான் அலறி அடிச்சுட்டு எழுந்தா. ஹீரோ என்ன ஆச்சுன்னும் போது, நம்ம குழந்தைய எவ்வளோ தூக்கிட்டு போகிறாளுங்க அப்படின்னு சொல்லிட்டு இவளும் கத்துவாளா. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு குழந்தையோட ரூமில் போய் பார்த்தா குழந்தை நல்லபடியாக தூங்கிட்டு இருப்பா. அந்த குழந்தைய தூக்கிட்டு இவ பக்கத்துலேயே படுக்க வச்சுப்பா. ஆனால் அந்த குழந்தை மறுபடியும் எழுந்து போயிடுமா. இதை பார்த்துட்டு நம்ம ஈரிடுமா, லோரா எங்கே போன அதுக்குள்ளே அப்படின்னு சொல்லிட்டு எழுந்தா. இவளுக்கு பின்னாடி ஒரு பேய் குத்த வச்சுட்டு உட்காந்துட்டு இவளே பார்த்துட்டு. ஆனால் நம்ம ஹீரோயினி திரும்பி பார்க்கும் போது அந்த பேய் இருக்காது. லோரா எங்கே போன அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டே இருந்தா. ரெஸ்ட் ரூம்கிட்ட நின்றுட்டு இருப்பாளா. இங்கே என்ன பண்ணுறா அப்படின்னும் போது ரெஸ்ட் ரூம் போகணும் அப்படின்னு சொல்லுவா. சரின்னு சொல்லிட்டு குழந்தைய உள்ளே விட்டுட்டு வெளில நின்னா டக்குன்னு கதவு சாத்திரும். இவளுக்கு கதவு தட்டி திறந்து போய் உள்ளே பார்த்தா பிளட்ல வேற ஏதோ எழுதியிருக்கும். இதை பார்த்துட்டு இன்னும் கத்திருவா. ஹீரோவும் வந்துடுவான். அவன் பார்க்கும் போது எதுவுமே இருக்காது. இல்லை இங்கே ஏதோ இருக்குது, நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது காலையில் பேசிக்கலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிடுவான் ஹீரோ. அப்புறம் ஒரு டாக்டரை வர வச்சு, எனக்கு என்னென்னமோ தோணுது, என்னென்னமோ தெரியுது, நான் என்ன லூஸ் மாதிரி கத்திட்டு இருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்லக்குள்ள, ஒரு பிரச்சனையும் இல்லை, உங்களுக்கு பிறக்க வேண்டிய ட்வின்ஸில் ஒரு குழந்தை இறந்தே பிறந்துச்சுல்ல, அந்த டிஸ்டர்பில் தான் நீங்கள் இப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்க டாக்டரும். அதனால் நீங்கள் எங்கேயாவது அமைதியாக ஒரு இடத்துக்கு ஏதாவது டூர் மாதிரி எங்கேயாவது போயிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினையும் முடிவு பண்ணுவாங்க. தென் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினை அவங்க ரூமில் ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிட்டு வந்து பார்த்தா இப்படி தான் ஒரு பேய் டக்குன்னு இன்னும் பயமுறுத்தும். அவ்வளோதான், நம்ம ஹீரோயினி அலறி அடிச்சுட்டு கத்துன்னு கத்துவா. அதுக்கப்புறம் ஹீரோவும் வீட்டு ஃபுல்லாக எல்லாமே தேடி பார்த்துட்டு, இங்கே யாருமே இல்லைம்மா நீ பயப்படாத அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அந்த குட்டி பொண்ணு வேற எங்கேயோ வெளில போவாளா. இதை பார்த்துட்டு அந்த வீட்டில் வேலை செய்கிற சவுண்டுமா, இந்த நேரத்தில் இந்த பிள்ளை எங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு இவளும் பின்னாடியே போவா. இந்த நேரத்தில் இங்கே என்னடா பண்ணுற அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது கரண்ட் வேற கட் ஆகுமா. ஹீரோவுமா சரி நான் போய் என்னாச்சுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லுவான். ஹீரோயினுமா குழந்தை தனியாக இருப்பாளே அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகிட்ட போய் இருக்கலான்ட்டு அங்கே போனா அந்த ஓரத்துல தான் அந்த வேலைக்கார பொண்ணு நிப்பாளா. அதை போய் பார்த்துட்டு இங்க என்ன பண்றீங்க, உங்களுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டு இருக்கும் போது அவ்வளோதான், அவ கண்ணுலாம் ஒரு மாதிரி இருக்கும். ஹீரோடியோட கழுத்தை பிடிச்சிட்டு நெரிச்சு கொலை பண்றதுக்கே வந்துடுவா. ஹீரோனிக்கு என்ன பண்றதுன்னே தெரியாது. நம்ம ஹீரோவுமா அந்த கரண்ட்லாம் சரி பண்ணிட்டு ஸ்டெப்ல இருந்து பார்த்தா கீழே வேலைக்காரி செத்து கிடக்குறா. அப்போ ஹீரோனி கழுத்தை நெரிச்சிட்டு இருக்கிறது ஒரு பேயே. எப்படியாவது இதுகிட்ட இருந்து தப்பிச்சலான்னு சொல்லிட்டு அவளும் தவழ்ந்து போவா. ஆனாலுமா நான் உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவ கழுத்தை போட்டு நெறி நெரிச்சிட்டு இருக்கும். இவ கத்துக்க ஹீரோவே வந்துடுவான். என்னாச்சுன்னு கேட்டா இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளும் போய் பார்த்தா அப்பதான் சொல்லுவான் இந்த மாதிரி வேலைக்கார பொண்ணு இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் போலீஸ் எல்லாம் வர சொல்லி இந்த மாதிரி ஸ்டெப்லேருந்து அவங்களாதான் கால் தவறி கீழே இருந்து இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க. அதுவே அவங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா தான் இருக்கும். தென் அதுக்கப்புறம் ஹீரோவுமா இப்போவாச்சும் நம்ம வெளில போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிப் மாதிரி பிளான் பண்ணி போயிட்டுருப்பாங்க. இவங்க போகும்போதே நம்ம ஹீரோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நாங்கள் ட்ரிப்புக்கு போகிறோம், நாங்கள் ட்ரிப் முடிஞ்சு வீட்டுக்கு வரக்குள்ளே நீயும் வந்துடு, அதேமாதிரி அந்த சர்வெண்ட்டும் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லுவாங்க. சரி ஓகே நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் பேசிட்டு வச்சிருவா. அதுக்கப்புறமா ட்ரிப் போன இடத்துல 2 பேருமே செம ஜாலியாக மனசை விட்டு பேசி அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. அவங்க பொண்ணு கூடயும் ஜாலியாக விளாண்டுட்டு இருப்பாங்க. அந்த பொண்ணை வேற திடீர்னு காணாமல் வேற போயிடுமா. இதை பார்த்துட்டு 2 பேருமா என்னடா இது வந்த இடத்துலையும் சோதனையா அப்படின்னு
சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேயும் இங்கேயும் தேடிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவை பார்க்க ஒரு லேடி வேற வருவாங்களா, இவங்க யாருன்னா நம்ம ஹீரோட எக்ஸ் லவர் தான். ஹீரோவுமா நீ எங்க இங்க அப்படின்னு சொல்லி கேட்கக்குள்ள, இல்ல உனக்கு கல்யாணம் ஆகி ரொம்ப வருஷம் ஆச்சுன்னு நான் கேள்விப்பட்டாத உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அந்த டைம்ல நம்ம ஹீரோயினுமா அந்த குழந்தைய கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வந்துருவா. ஹீரோவும் இந்த பொண்ணை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பான். அந்த ஃப்ளோரா பொண்ணு இது வரைக்கும் யாருக்கிட்டையும் சிரிச்சு பேசாம இருந்துபிட்டு இந்த எக்ஸ் லவர் பொண்ணை பார்த்ததுமே சிரிச்சு அவ கூட ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பா. இதை பார்க்குற 2 பேருமே ஆச்சரியப்படுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த குழந்தை சிரிச்சு விளையாடுதுல, அதனால அந்த குழந்தை என்ன சொல்லுவானா, இந்த ஆண்டியை நம்ம கூடயே கூட்டிட்டு போலாமா அப்படின்னும் போது இவங்களும் என்ன சொல்லுவாங்கன்னா, எங்க குழந்தை ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் சிரிச்சு விளையாடுது, நீங்களும் என் கூடயே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. சரின்னு சொல்லிட்டு இவளையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அங்க நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் மனசை விட்டு பேசிட்டு இருக்கும் போது அந்த குழந்தையும் எக்ஸ்ல வரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுமா எல்லாம் உங்க ஃப்ரெண்டால தான் நம்ம குழந்தை இப்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து ஒரு ஃபிளாஷ்பேக்கே நினைச்சு பார்ப்பான். அந்த எக்ஸ் லவர் பொண்ணும் இவனும் அவ்வளோ அனுநியமா நல்லா தான் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா லாஸ்ட்ல அவங்க ஃபேமிலி ஒத்துக்கலன்றதுனால ஹீரோவே அந்த பொண்ணை வேணாம்னு சொல்லியிருப்பான். அது மட்டும் இல்லாம அந்த மியூசிக்கல் பாக்ஸுமே கிஃப்டா கொடுத்தது இந்த பொண்ணு மட்டும்தான். அதுக்கப்புறமா எல்லாருமே ஹைட் அண்ட் சீக் விளாட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தைய தான் போய் கவுண்டன் பண்ண சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வீட்டுக்குள்ளே தான் போயிட்டு ஒளிவா. அங்கே போனால் திரும்பவும் அந்த பேய் வந்து இவ்வளோ பயமுத்திட்டு இருக்குமா. இதை பார்த்துட்டு திரும்பவும் வழக்கம் போல் கத்துன்னு கத்துவா. இதை பார்த்துட்டு புருஷக்காரனும் போய் என்னமா ஆச்சு அப்படின்னும் போது இல்லை அந்த உருவம் திரும்ப வந்துருச்சுன்னும் போது நம்ம நாளைக்கே நம்ம வீட்டுக்கு கிளம்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. தென் கிளம்பும் போது அந்த எக்ஸ் லவர் பொண்ணுகிட்ட ரொம்பவே தேங்க்ஸ் சொல்லுவாங்க. நீங்கள் இருந்ததுனால தான் என் குழந்தை கொஞ்சம் சந்தோஷமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி. இந்த குழந்தை என்ன சொல்லுவானா, இந்த ஆண்டி நம்ம கூடயே கூட்டிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கக்குள்ள நம்ம ஹீரோயினி என்ன சொல்லுவானா, ஃபர்ஸ்ட் டைம் என் குழந்தை ஒன்று கேட்டிருக்கா, எங்க கூட வரீங்களா அப்படின்னும் போது இவளும் வரன்னு ஒத்துப்பா. அங்கே வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இவளுக்குன்னு தனியாக ஒரு ரூம்ல வேற கொடுத்துட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ தான் ட்ரிப் போக்குள்ளையே அந்த ஃப்ரெண்டுக்காரிக்கு கால் பண்ணி நாங்கள் ஊருக்கு வரக்குள்ள நீ வந்துடு அப்படின்னு சொல்லியிருப்பான்ல. அவளும் வீட்டுக்கு வருவா. வந்து அந்த எக்ஸ் லவரை பார்த்துட்டு நீ என்ன இங்கே பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கேட்பா. இல்லை அந்த குழந்தைக்காக தான் நான் இங்கே வந்தேன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்லக்குள்ள சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவளும் விட்டுருவா. அதுக்கப்புறம் அந்த எக்ஸ் லவர் என்ன சொல்லுவானா, என்னோட திங்ஸ் எல்லாம் என்னோட பழைய வீட்டில் தான் இருக்கு, அதை நீ எனக்காக எடுத்துட்டு வரியா அப்படின்னும் போது ஹீரோவும் சரின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுவா. தென் அந்த அன்னைக்கு நைட்டு அந்த ஜெசிகா இருப்பாள்ல நம்ம ஹீரோட ஃப்ரெண்டு, அவ வந்து நம்ம எக்ஸ் லவர் பொண்ணோட ரூமுக்கிட்ட தான் போவாளா. என்னதான் பண்றா அவ அப்படின்னு சொல்லிட்டு எட்டி பார்த்தா அவ்வளோதான் அந்த எக்ஸ் லவர் பொண்ணோட கழுத்து அப்படியே ரொட்டேட்டாக அழகாக திரும்பி பார்க்கும். இதை பார்த்துட்டு இவளுமா அலறி அடிச்சுட்டு ஹீரோனி பேரை சொல்லிட்டே போவா. ஆறு உன் புருஷன் வந்து ஃப்ரெண்டு ஒரு பேயை கூட்டிட்டு வந்து வீட்டில் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா அங்கே அவன் நார்மலாக தான் இருப்பா. இல்லை எல்லாம் உன் மனப்பிரமை எதையோ பார்த்து பயந்துருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனி சமாதானம் பண்ணி கூட்டிட்டு போவா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோவை தான் அந்த எக்ஸ் வீட்டுக்கு போயிருப்பான்ல, அங்கே போனால் ஒரு புக் மாதிரி இருக்கும். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா அதில் சம்திங் இந்த சூனியம் பண்ணுறது இது மாதிரி இதெல்லாம் எழுதியிருக்கு. அதாவது 5 வருஷத்துக்கு அப்புறம் சிதைஞ்சு போன உருவத்துக்கு உயிர் வரும் அந்த மாதிரிலாம் எழுதியிருக்கும். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவுமா இவ தான் ஏன் நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்வின்ஸ் குழந்தையில ஒன்று இறந்து போயிருக்கோம்ல, அந்த குழந்தையோட பாடி இப்போ இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு தோண்டி பார்த்தா அந்த குழந்தையோட பாடியுமே அதில் இருக்காது. அவ்வளோதான் அந்த குழந்தையோட பாடி இல்லைன்னு தெரிஞ்சதுமே நம்ம ஹீரோயினிக்கு இவன் கால் பண்ண ஆரம்பிச்சிருவா. ஆனால் இவன் கால் எடுக்க மாட்டாளா. சரி ஜெசிகாவுக்கு கால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா. ஜெசிகா அங்கே என்ன பண்ணுவானா, ஏண்டி நான் உன்னை பேயின்னு சொன்னா நீ பேய் இல்லைன்னா சொல்ற இரு ஆதாரத்தோட நிரூபிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கேமராவை எடுத்துட்டு நேராக அந்த குழந்தையோட ரூமுக்கே போயிடும். அங்கே அந்த குழந்தைய பேய் தான் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்கல்ல, அதை வீடியோ எடுத்துட்டு இருக்கும் போது இந்த ஹீரோ வேற நேரங்காலம் தெரியாம கால் பண்ணி விட்டுருவான். இந்த சவுண்டை கேட்டதுமே டக்குன்னு பேய் திரும்பி பார்த்து இந்த நேரத்துலயே அந்த பரதேசி எனக்கு கால் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தலை தறிக்க ஓடிட்டு இருப்பா. ஆனால் அந்த பேயுமா செவுத்து தாவி இவளை விடாம துரத்திட்டே இருக்கு. இவளோட முடியை இழுத்து போட்டு அடிச்சிட்டு இருக்கோம். இந்த பேய்கிட்ட இருந்து தப்பிச்சா போதுன்னு சொல்லிட்டு ஒரு ஹாலில் போய் உட்காந்துட்டு அங்கே பார்த்தா நல்ல வேலை பேய் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாந்து பார்த்தா மேலே லைட்லேருந்து சாப்னு வந்து அவன் மேலேயே விழுந்துரும். அவ்வளோதான் ஜெசிகாவை அந்த இடத்துல கொன்னுடும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை தான் காட்டுவாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இந்த சவுண்டெல்லாம் கேட்டு டக்குன்னு கண் முழிச்சு பார்த்தா இந்த குழந்தைக்குள்ளே ஏதோ பேய் இருக்கும் போல் நம்ம ஹீரோயினி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயினியா ஏதோ குழந்தையா இருக்கிறதுனால தூக்கி அந்த குழந்தைய விசிறி அடிச்சுட்டு வெளில வந்து பார்த்தா ஜெசிகா வேற செத்து கிடப்பாளா. இதை பார்த்துட்டு இவ இன்னும் பயப்படுவா. அவ்வளோதான் அந்த பேயுமா செவுத்து தாவி நம்ம ஹீரோயினை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். நம்ம ஹீரோயினுமா கையில் கிடைக்கிறதெல்லாம் எடுத்து அவளை அடிச்சு பார்க்கும். ஆனால் அது பேய் தானே, அதுக்கு என்ன ஆக போகுது. ஆனால் நம்ம ஹீரோனோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கலான்னு பார்க்கும்போது ஹீரோவும் வந்துடுவான். எப்படியோ அந்த பேய்கிட்டேருந்து காப்பாற்றி ஹீரோயினை கூட்டிட்டு போகலான்னு பார்த்தா இப்போதான் அந்த படத்தில் ஒரு ட்விஸ்டே உடைப்பாங்க. அதாவது ஸ்டார்டிங்கில் நம்ம ஹீரோயினிக்கு 2 குழந்தை பிறந்திருக்கும். அதில் ஒரு குழந்தை தான் உயிரோடு இருந்திருக்கும், ஒரு குழந்தை இறந்தே பிறந்திருக்கும்ல. அந்த குழந்தைய இந்த எக்ஸ் லவர் பொண்ணு தூக்கிட்டு போயிட்டு ஏதோ ஒரு சூனியம் மாதிரிலாம் பண்ணி அந்த குழந்தைக்கு உயிர் வர வச்சிருப்போம். அந்த குழந்தைய வந்து ஹாஸ்பிட்டல்லையும் மாத்திட்டு போயிடுவா. அப்போ இவ்வளோ நாள் அவங்க கூட இருந்தது ஒரு குழந்தையே கிடையாது, அது ஒரு பேய் தான். அந்த அன்னைக்கு நைட்டு இவ தூக்கில் தொங்கி அவளோட உயிரையும் கொடுத்துருப்பா. அந்த புக்கில் என்ன போட்டிருக்கோன்னா 5 வருஷம் கழிச்சு அழுகுன உடலுக்கு உயிர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு
5 வருஷம் கழிச்சு இந்த குழந்தைக்கு பர்த்டே முடிஞ்சதுக்கப்புறம் இவளுக்கு உயிர் வந்திருக்கு, இவங்களை எல்லாரையும் பழிவாங்க வந்திருக்கிறா. இதெல்லாம் தெரிஞ்ச அந்த பேய் ஒரு கத்தும் பாருங்க. அவ்வளோதான், கண்ணாடியெல்லாம் உடச்சிட்டு ஹீரோயினி அந்த பக்கம் போய் வெளில விழுவாங்க. விழிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு கார்ல ஏறி ஸ்டார்ட் பண்ண பார்த்தா அந்த குழந்தை வேற வந்து நிக்குமா. இதெல்லாம் தெரியாம நம்ம ஹீரோவுமா நம்ம குழந்தை நிக்குது இரு கூட்டிட்டு வரேன்னு போனா அது குழந்தையே இல்லை, அது ஒரு பேயிடா, ஃபர்ஸ்ட் காரை எடுறா அப்படின்னு சொல்லும் போது அந்த குழந்தையும் தாண்டி காரை எடுத்துட்டு போவாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜெசிகா வேற வந்து நிப்பாளா, அவளும் செத்துட்டாடா, அவளும் ஒரு பேய் தாண்டா, காரை எடுத்துட்டு போடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அவ்வளவுதான் இவங்க காரை எடுத்துட்டு போலான்னு பார்க்கும்போது அந்த குட்டி குழந்தை வேற காருக்குள்ள வந்துருமா. நம்ம ஹீரோனுக்கு ஒரு அடியை வச்சுட்டு நம்ம ஹீரோட கழுத்தை பிடிச்சி நெரிக்கும். இதுல அந்த கார் வேற தடுமாற்ற மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடும். அதுக்கப்புறம் 2 பேரும் தடுமாறி வெளில வந்தா அந்த பெரிய பேயும் வந்துருமா. எக்ஸ்லவர் அவதான் வந்து இவங்க 2 பேரும் பழி வாங்கணும்னு வந்திருக்கால. ஸோ கொலை பண்ணலான்னு போனா நம்ம ஹீரோ அந்த புக்கில் இன்னொரு விஷயம் படிச்சிருப்பான். இதுங்களை நெருப்பால மட்டும்தான் அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அந்த நெருப்பு போட்டதுமே அந்த பேய் துடிச்சு சாகும். ஆனா அந்த பேயோட ஆத்மா வந்து நம்ம ஹீரோனோட உடம்புல வந்துடும். அப்புறம் ஹீரோவை போட்டு பொலன்னு பொலந்துட்டு இருக்கோம். அப்பவும் என்ன பண்ணுனா நம்ம ஹீரோட கை காலெல்லாம் உடைச்சிடும். இதுக்கப்புறம் ஹீரோயினை தான் கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு அப்படியே ஹீரோயினி அந்த இடத்துல தொங்குவா. அந்த இடத்துல தொங்கி ஒரு குழியில விழலான்னு போக்குள்ள நல்ல வேளை ஹீரோ தவழ்ந்துட்டே வந்து ஹீரோயினியை பிடிச்சிட்டு ஹீரோயினியா அவன் எந்த அளவுக்கு லவ் பண்ணா, எப்படியெல்லாம் வாழ்ந்தோன்ற விஷயத்தெல்லாம் சொல்ல ஹீரோயினிமா பேயோட கட்டுப்பாட்டை மீறி அவளோட சுயநிலவுக்கே வந்துடுவா. ஹீரோயினிமா ஹீரோ சொன்னதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு ஹீரோயினி இந்த பக்கம் பிடிச்சி இழுக்கும் போது அந்த பேய் மட்டும் அந்த குழியில விழுந்து அந்த இடத்துல எரிஞ்சு செத்துரும். தென் அதுக்கப்புறமா இவளுக்கு ஸ்டார்டிங்ல 2 குழந்தை பிறந்திருக்கும். அதுல உயிரோட இருக்கிற குழந்தை தானே இவ தூக்கிட்டு போயிருப்பா அந்த எக்ஸ்லவர் பொண்ணு. அந்த குழந்தையை தேடி கண்டுபிடிச்சு நம்ம ஹீரோயினி சந்தோஷமா இருப்பாங்க. ஆக்சுவலா அந்த எக்ஸ்லவர் பொண்ணு நம்ம ஹீரோவை ரொம்பவே சன்சியரா லவ் பண்ணியிருப்பா. ஆனா ஹீரோ விட்டுட்டு போனதுனால அந்த ஒரு கோவத்தினால ஹீரோவும் நல்லா இருக்க கூடாது, அவனை எப்படியாவது பழி வாங்கணுன்றதுனால தான் இதெல்லாம் பண்ணுவா. இப்போ அந்த பேயும் அழிச்சிட்டாங்க, இவங்களும் நல்லா ஹாப்பியா இருப்பாங்க. இதோட இந்த கதையும் முடிஞ்சிச்சு. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.